நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே என் உயிரே. கால்களில் கிடந்த சலங்கையை திருடி அன்பே என் மனசுக்குள் கட்டியதென்ன? சலங்கைகள் அணிந்தும் சத்தங்களை மறைத்தாய் பெண்ணே, உன் உள்ளம் தன்னை ஒழித்ததென்ன? இன்னையோட இந்த மாஸ்க்கு ஒரு குட் பை. இன்னைக்கு ஷைலு அவளோட லவ் என்கிட்ட சொல்ல போறா. இன்னைக்கு நான் தான் அன்புன்னு என் முகத்தை அவகிட்ட காமிக்க போறேன். என்னை பார்த்ததும் அவளோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? அன்னைக்கு ஒன்னு விட்டாலே ஓங்கி ஒரு அறை, அதே மாதிரி ஒரு அறை விடுவான்னு நினைக்கிறேன். டேய் பொறாம பிடிச்சவனே, இன்னும் நீ இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கியா? டேய் நான் உன் மனசாட்சிடா, அப்புறம் உன் கூட சுத்தாம வேற எங்கடா சுத்த முடியும்? மனசாட்சினா எல்லாம் நல்லதா நடக்கும், ஒன்னும் கவலைப்படாதுன்னு ஆறுதலா 4 வார்த்தை பேசணும். அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் நடக்காது, முடியாது, கிடைக்காது, இதான் உன் வாயில இருந்து வருமாடா? டீ நான் கிடைக்காதுன்னு சொல்லவே இல்லையாடா, உனக்கு அறை கிடைக்கணும் தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடே இத்து போனவனே, எனக்கு எதுக்குடா அறை கிடைக்குது? பின்ன கிடைக்காதா? இந்த மாஸ்க் கழட்டி உன் முகத்தை காமிச்சா அன்பும் நீதான் செல்வாவும் நீதான் அவளுக்கு தெரிஞ்சிரும்ல. அப்புறம் அன்பு செல்வான்னு சொல்லி ஏமாத்தினேன்னு அவளுக்கு உன் மேல கோபம் வராதா, இல்ல அறையதான் மாட்டாளா? மாட்டாடா. அன்பும் நான் தான் செல்வாவும் நான் தான் அவளுக்கு தெரிஞ்சா கூட அவ என் மேல கோவப்பட மாட்டா. ஏன்னா என்னதான் அவளை அன்பு செல்வான்னு சொல்லி ஏமாத்தி இருந்தாலும் நான் அவளுக்காக பண்ண விஷயம் அதை விட பெருசுடா. அவ அம்மாவோட தாலி அவளுக்கு திரும்ப கிடைக்கும்னு அவன் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டா. அதை நான் அவளுக்காக கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். அதை விட பெரிய விஷயம் அவளுக்கு இந்த உலகத்திலேயே இருக்க முடியாது. அதுக்கு முன்னாடி நான் அவகிட்ட அன்பு செல்வானெல்லாம் சொல்லி ஏமாத்தினதெல்லாம் அவளுக்கு ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. அது மட்டும் இல்ல, அவளை பொறுத்த வரைக்கும் அன்பு தான் கெட்டவன். அப்படி பார்த்தா இந்த கெட்டவனையே அவள் லவ் பண்ணிட்டா. செல்வா அவளை பொறுத்த வரைக்கும் நல்லவன் தான். நான் தான் செல்வான்னு தெரிஞ்சா நிச்சயமா அதுக்கெல்லாம் அவ கோவப்பட மாட்டா. நீ சொல்றது கூட லாஜிக்கா தான் இருக்கு. அப்ப லவ் ஒர்க் அவுட் ஆயிடுங்கிற? ஆயிடும் என்னடா ஆயிடும், ஆயிடுச்சுடா. அவ கோயிலே வச்சு அவள் லவ் என்கிட்ட சொல்லதான் வந்தா. ஆனா நான் தான் பொறுமையா நிதானமா யோசிச்சு நைட்டு சொன்னா போதும்னு சொன்னேன். அடே அன்பு செல்வா, பொறுமையா நிதானமா யோசிச்சு சொல்லட்டுங்கிறதுக்காக கோயில்ல வச்சு சொல்ல வேண்டாம்னு சொன்னியா? இல்ல கோயில்ல வச்சு லவ் சொன்னா வேற எதுவும் பண்ண முடியாதேன்றதுக்காக இல்ல நைட்டு மொட்டை மாடிக்கு வரேன் அப்ப சொன்னா போதும்னு சொன்னியா? அது அப்படியெல்லாம் எதுவும் இல்லடா, பொறுமையா யோசிச்சு சொல்லட்டும் தாண்டா நான் அப்படி சொன்னேன். டே அன்பு செல்வா, நான் உன் மனசாச்சுடா, என்கிட்டயே போய் சொல்லாத. அது நீ சொல்றதும் ஒரு வகையில உண்மைதான். அவ என்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லிட்டானா என்னையே அறியாம நான் அவளை கட்டி பிடிச்சு டேய் அதான்டா, அதான் கோயில்ல வச்சு வேண்டாமே அப்படிங்கிறதுக்காக தான் நைட்டு மொட்டை மாடிக்கு வரேன்னு சொன்னேன். நீ பெரிய ஆள் தான் அன்பு செல்வா, அப்ப இன்னைக்கு நைட்டு சம்பவம் இருக்கு. அடச்சி டேய், சம்பவத்துக்காக எல்லாம் இல்லடா, அவ வாயிலிருந்து அன்பு ஐ லவ் யூன்னு வர்ற அந்த ஒரு வார்த்தைக்காக தாண்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மின்னல், நான் உன்னை பார்த்த அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் தினமும் நான் தான் உன்கிட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன். ஆனா இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு நீ என்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்ல போற அந்த நிமிஷத்துக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க மின்னல். எப்போ 12 மணி ஆகுமோன்னு இருக்கு. இന്ന് രാത്രി 12 മണിക്ക് உன்கிட்ட என் காதல சொல்ல போற அந்த நிமிஷத்துக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் அன்பு. அன்பு, நான் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் நீ எனக்கு கிஃப்டா ஒன்னொன்னா கொடுக்கும்போதே எனக்கு உன் மேல காதல் வந்துருச்சு. ஆனா என் லைஃப்ல நான் ஆசைப்பட்ட எல்லாம் என்னை விட்டு போயிருக்கு. அதே மாதிரி உன் மேல நான் ஆசைப்பட்டு நீயும் என்னை விட்டு போயிருவியோங்கிற பயத்துலதான் என் காதல உன்கிட்ட சொல்லாம மறைச்சேன். ஆனா எப்ப நீ என் வாழ்க்கையில நான் தொலைஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைச்ச என் அம்மாவோட தாலியை எனக்கு கொண்டு வந்து கொடுத்தியோ, அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் அன்பு, இந்த உலகத்துல நமக்கு சேர வேண்டியது எங்க இருந்தாலும் சரி அது எப்படியாவது நம்ம கிட்ட வந்து சேரும்னு. அதே போல நீ எனக்கு கிடைக்கணும்னு விதி இருந்தா அது யாராலையும் மாத்த முடியாது. நீ எனக்கு கிடைப்பேன்னு எனக்கு இப்ப நம்பிக்கை வந்துருச்சு அன்பு. அது கொண்டு இதுக்கப்புறமும் என் காதல உன்கிட்ட சொல்லாம என்னால உன்னை கஷ்டப்படுத்த முடியாது. அந்த தாலி என்கிட்ட இருக்கிற வரைக்கும் அம்மா அப்பாவே என் கூட இருக்கிற மாதிரின்னு அம்மா என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ அன்பு, நீ என் கூட இருந்தா என் அம்மா அப்பாவே என் கூட இருக்கிற மாதிரி. இனி என் வாழ்க்கையில எனக்கு அம்மா அப்பா எல்லாமே நீதான் அன்பு. சலங்கையே கொஞ்சம் பேசு, மௌனமே பாடல் பாடு, மொழியெல்லாம் ஊமையானால் கண்ணீருரையாடும், அதில் கவிதை அரங்கேறும்.
குளிக்கிறதெல்லாம் சூப்பர் தான் அம்மோ. ஆனா ஏற்கனவே இப்பதான் இருமல் கொஞ்சம் சரியா இருக்கு. திரும்ப தண்ணியில ரொம்ப நேரம் ஆடினேன்னா திரும்ப இருமல் வந்துடும். அதனால கொஞ்ச நேரம் விளையாடிட்டு எந்திரிச்சிடணும், சரியா? சரி சரி, கொஞ்ச நேரம் தான். கொஞ்ச நேரம் நல்லா ஏமாத்தி தண்ணியிலேயே விளையாடிட்டு இருப்பா. அப்புறம் காய்ச்சல் வந்துருச்சு இருமல் வந்துருச்சுன்னு நீ சரியா பார்க்கல, அதனால தானே என்ன சொல்லுங்க அப்புறம் இருக்கு உங்களுக்கு. ஆமா, என் பொண்ணுக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா ஒன்னதான் சொல்லுவேன். நீ ஒழுங்கா பார்த்தா ஏன் காய்ச்சல் வருது? சொல்லுவீங்க. இப்ப அவ தண்ணியில விளையாடிட்டு இருக்கிறத நீங்களும் பாத்துட்டு தானே இருக்கீங்க. இதுக்கு நானா பொறுப்பு? நீங்களும் தானே உட்காந்து பாக்குறீங்க. அப்ப காய்ச்சல் வராம வேற என்ன வரும்? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஐஷு. குழந்தைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம ஆச்சுன்னா அதுக்கு நீ தான் பொறுப்பு. ஆமா, பொண்ணு என்ன சொன்னாலும் சரி சரின்னு அவ தாளத்துக்கு நிக்கிறது நீங்க. கடைசியில தண்ணியில விளையாண்டு உடம்புக்கு ஏதாவது வந்துச்சுன்னா அதுக்கு மட்டும் நான் பொறுப்பா? இது நல்ல கதையா இருக்கே. ஆமா, பின்ன என் பொண்ணு கேட்டே என்னால இல்லைன்னு சொல்ல முடியுமா? தண்ணியில விளையாடுறதா இருந்தாலும் சரி, மழையில நனையறதா இருந்தாலும் சரி, எதுனாலும் நான் சரின்னு தான் சொல்லுவேன். ஆனா நீ தான் ஒரு அம்மாவா பொறுப்பா அதெல்லாம் வேண்டான்னு சொல்லணும். நீயும் சொல்லாம கூட சேர்ந்து அவ கூட விளையாடிட்டு இருந்தனா அப்புறம் காய்ச்சல் வந்தா நான் ஒன்னதான் சொல்லுவேன். இரியா, உன் அப்பா என்ன சொல்றாருன்னு புரியாம சிரிக்காத. உன் அப்பா இப்படிதான், உனக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுவாரு, எனக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுவாரு. கடைசியில நம்ம ரெண்டு பேரையும் சண்டை போட வச்சுட்டு அவர் எஸ்கேப் ஆயிருவாரு. சரியான கேடி. என்னது கேடியா? வர வர மாமாக்கு மரியாதையே இல்லாம போயிடுச்சு. நேத்து பெயின் கில்லர் எப்படி கொடுக்கணும்னு கிளாஸ் எடுத்த மாதிரி இன்னைக்கு மரியாதை எப்படி கொடுக்கணும்னு கிளாஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு கிளாஸ் எடுக்க வேண்டாம். இரியா, தண்ணியில விளையாண்டது போதும், எந்திரி முதல்ல. கொஞ்ச நேரம் விளையாண்டுக்கிடம்மா. ரியா வேணாம் சொன்னா கேளு. ஏற்கனவே ரொம்ப குளிரா இருக்கு. தண்ணியில ரொம்ப நேரம் உட்காந்தனா அப்புறம் உங்க அப்பா சொல்ற மாதிரி காய்ச்சல் வந்தா அதுக்கும் என்னதான் சொல்வாரு. நீ எந்திரி முதல்ல. பாடுங்கப்பா. அம்மா சும்மா சும்மா எந்திரி எந்திரி சொல்லுடாங்க. பாப்பா இப்பதானே டபுள்ஸ் வச்சு விளையாண்டிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் விளையாண்டுக்கிடப்பா. டேய் அம்மோ, கொஞ்ச நேரம்னு சொல்லி ரொம்ப நேரம் விளையாடியாச்சுடா. இன்னைக்கு போதும், எந்திரி. இனி நம்ம நாளைக்கு குளிக்கலாம். இனி நம்ம ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வேற ஏதாவது விளையாடலாம். வேற சரி, வேணும்னா நம்ம தீரன் வீட்டுக்கு போலாம். தீரன் வீட்டுக்கு போய் அங்க தீரன் ஆதி நிலாம் இருக்காங்கல்ல, அவங்க கூட எல்லாம் போய் விளையாடலாம். வா. சரி ஐஷு, போய் டவல் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வா. நானே அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டு நாங்க கதிரண்ண வீட்டுக்கு போயிட்டு வரோம். சரி இருங்க, எடுத்துட்டு வரேன். அப்பா, நம்ம தீரன் வீட்டுக்கு போம்போது நம்ம பால் எடுத்துட்டு போலாம். அப்பனா பால் விளையாடலாம்ல. சரிடா அம்மோ, பால் பேட் எல்லாமே எடுத்துட்டு போய் அங்க விளையாடலாம். ஆமாண்டா, அப்போட போன் அடிக்குது. இரு யாருன்னு பார்க்கலாம். ஹலோ. வணக்கம் டாக்டர் தம்பி, என்ன ஞாபகம் இருக்குங்களா? கூப்பிட்டு வேற ரொம்ப நாள் ஆகுது. இருந்தாலும் என்ன மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் இன்னைக்கு கூப்பிட்டதுக்கு அப்புறம் நான் யாரு என்னென்னலாம் விசாரிச்சிருப்பீங்களே, கண்டுபிடிச்சிங்களா? தர்மலிங்கம் ஹாஸ்பிட்டலோட ஓனர். அட பரவாயில்லையே டாக்டர் தம்பி, நான் யாரு என்னென்னலாம் விசாரிச்சு கண்டுபிடிச்சிருக்கீங்களே. அப்ப நான் எதுக்கு கூப்பிடுறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டேய், நீ யாரு எதுக்கு கூப்பிடுற எல்லாமே எனக்கு தெரியும். இந்த ஊர்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடாது, எல்லாருமே உன் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வரணுங்கிறதுக்காக தான் என்ன இந்த ஊர்ல இருந்து அனுப்புறதுக்காக நீ பிளான் பண்றன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ என்ன பிளான் பண்ணாலும் அது நடக்காது. ஏன்னா நான் யாருன்னு உனக்கு தெரியாது. ஐயோ, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதுதான். அது தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்ல. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் டாக்டர் உங்களால எந்த அளவுக்கு போக முடியும்னு எனக்கு தெரியும் தம்பி. அப்புறம் இந்த ஊர்ல அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால, அந்த ஹாஸ்பிட்டல்ல நீங்க டாக்டரா இருக்கிறதுனால தானே இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்க வேலையவே இல்லாம பண்ணிட்டா உங்களால என்ன பண்ண முடியும்? தம்பி, ஊருக்கு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வேணும்னா பொது சேவைக்காக கட்டி வச்சிருக்கலாம். ஆனா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் தர்மத்துக்கு கட்டல தம்பி. நாங்கெல்லாம் சேவையும் தாண்டி கொஞ்சம் பிசினஸும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால எங்க பிசினஸ் பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியாது தம்பி. அதுல எல்லாம் தலையிடாம வேற ஏதாவது நல்ல ஹாஸ்பிட்டல்ல வேலையை பார்த்துட்டு போங்க தம்பி. முடியாதுன்னு சொன்னா நீங்க முடியாதுன்னு தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் தம்பி. அதனாலதான் உங்களுக்கு ஒரு பொங்கல் பரிசு ஒன்று அனுப்பி வச்சிருக்கேன் தம்பி. பொங்கலுக்கு லீவுங்கிறதுனால 2-3 நாள் ஆஸ்பத்திரி பக்கம் போயிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போங்க தம்பி. அப்பதான் அந்த பொங்கல் பரிசு என்னன்னு உங்களுக்கு தெரியும். அந்த பொங்கல் பரிசை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இங்க வேலை செய்யறதா இல்ல கிளம்பி ஊர் பக்கம் போறதாங்கிறத முடிவு பண்ணுங்க.
ஐயோ இன்னைக்குன்னு பார்த்து இந்த டைம் ஓடியும் தொலைய மாட்டேங்குது. சீக்கிரமா ஓடி 12 மணி ஆகலாம் தானே. டேய் அவ்வளவு அவசரமா இருந்தா இப்பவே போய் பாருடா. நீ போனா அவ என்ன வேண்டாம்னா சொல்ல போறா? வேண்டாம்னாலும் சொல்ல மாட்டா. இப்ப போனாலும் அவ லவ் சொல்லுவா. ஆனா இப்ப சொன்னா அதுல ஒரு ஃபீல் இருக்காதுல்ல. அதே நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. நைட்டு 12 மணிக்கு மொட்டை மாடியில அடிக்கிற குளிர்ல நிலா வெளிச்சத்துல வீசுற காத்துல அவ காதல சொன்னா எப்படி இருக்கும்? டேய் 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 ஓவரா போய்கிட்டு இருக்கடா. இப்பவே உன் அலப்பற தாங்கல. இதுல வேற அந்த பொண்ணு உன்கிட்ட லவ் மட்டும் சொல்லிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீ பண்ற அலப்பற இந்த ஊருக்கே தாங்காதேடா. பின்ன சும்மாவா அலப்பற பண்ணுவோம்ல. சுமாரான ஃபிகரை கரெக்ட் பண்ணியிருந்தாலே நான்ல அலப்பற பண்ணியிருந்திருப்பேன். இதுல வேற ஷைலு மாதிரி ஒரு சூப்பரான ஃபிகரையே கரெக்ட் பண்ணிட்டேன். சும்மா விடுவனா? விடமாட்ட தெரியுமே. ஆனா ஒண்ணுடா, இதுக்கப்புறம் இந்த கர்ச்சீஃபை உனக்கு தேவைப்படாது. ஆனா இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கெல்லாம் தேவைப்படும்டா. இதுக்கப்புறம் கண்ணுல கர்ச்சீஃபை கட்டிக்கிட்டு காதுல பஞ்ச வச்சுட்டு தான்டா உன் வீடியோவை பார்க்கணும். போன் அடிக்குது. ஒருவேளை ஷைலுவா இருக்குமோ? அவளுக்கும் என்ன மாதிரி வெயிட் பண்ண முடியாம என்கிட்ட போன்லயாவது பேசலான்னு கூப்பிடுறா போல. ஹலோ டே அன்பு, நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து செல்வியக்கா பேசுறேன்டா. செல்வியக்கா நீங்களா? சொல்லுங்கக்கா. டே அன்பு, இன்னைக்கு மெடிக்கல் செக்அப் பண்றதுக்கு பிளட் கொடுத்துருந்தல, உன் ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சுடா. வந்து வாங்கிட்டு போயிடு. ஐயோ செல்வியக்கா இன்னைக்கு நான் லீவு செல்வியக்கா. நான் நாளைக்கு வருவேன். நான் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். ஐயோ அப்படியா? இல்லடா அன்பு, நாளையிலேருந்து நான் ஒரு 10 நாளைக்கு லீவுடா. உன் ரிப்போர்ட் என் கையில் தான் இருக்கு. இங்கே நான் வச்சுட்டு போனேன்னு வச்சுக்கோயேன், எல்லாம் அது இதுன்னு எடுத்து போட்டு அது எங்கேயாவது தொலைச்சிருவாங்க. அதான் சரி நீ வந்தானே இன்னைக்கு உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் போயிடலான்னு பார்த்தேன். ஓ அப்படியா செல்வியக்கா? சரி இருங்க நான் வரேன். வரியா? சரி வாடா அன்பு. அப்போ வந்துட்டேன்னா ரிப்போர்ட் என்ன ஏதுன்னு பார்த்து கேட்டுட்டு ரிப்போர்ட்டை வாங்கிட்டு போயிடுடா. சரி செல்வியக்கா நான் இப்போ வரேன் இருங்க. இப்படியே எங்க ரூம்குள்ள உட்காந்து டைமை பார்த்துட்டு இருந்தோம்னா டைம் போகவே போகாது. அப்புறம் 12 மணிக்குள்ள நமக்கு பைத்தியமே பிடிச்சிரும். அதுக்கு பேசாம ஹாஸ்பிட்டலுக்கு போய் இந்த ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்தாலாவது கொஞ்சம் டைம் போகும். பேசாம ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டு வந்துருவோம். வாடா அன்பு, இந்த ஒரு ரிப்போர்ட் இங்கே வச்சுட்டு போனேன்னு வச்சுக்கேன், கடைசியில் அது இதுன்னு எல்லா ரிப்போர்ட்டையும் எடுத்து மாற்றி இதை எங்கேயாவது தூக்கி போட்டுருவாங்க. அப்புறம் கடைசியில் ஒரு ரிப்போர்ட் உன் கைக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால தான் உன்னை வர சொன்னேன். இந்தாடா. பாவன் இன்னைக்கு லீவு போட்டிருக்க, இன்னைக்கு உன்னை ஆஸ்பத்திரிக்கு வர வச்சுட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல செல்வியக்கா. நான் ஃப்ரீயா தான் இருந்தேன். அதான் ரிப்போர்ட் வாங்கலான்னு வந்தேன். சரிடா அன்பு, அப்போ ஃப்ரீயா இருக்கேன்னா டாக்டர் கிட்ட காமிச்சு என்ன ஏதுன்னு கேட்டுட்டே போயிடுடா. ஐயோ அதெல்லாம் வேணாம்க்கா. அன்னைக்கு நீங்க டெஸ்ட் பண்ணுன்னு சொன்னதுனால தான் நான் டெஸ்டே பண்ணேன். இல்லைன்னா நான் அது கூட பண்ணியிருக்க மாட்டேன். டேய் அதான் டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட்டே வந்துருச்சே, அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கடா. அதுல என்ன இருக்கு? ஐயோ இல்ல செல்வியக்கா, வேண்டவே வேண்டாம். எதுவுமே தெரியாம இருந்தா தான் நிம்மதியா இருக்க முடியும். கடைசியில இதை பார்த்துட்டு பிபி இருக்கு சுகர் இருக்குன்னு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் இருக்கிற நிம்மதியும் போயிடும் செல்வியக்கா. டேய் நீ சின்ன பையன்டா, உனக்கு எங்கிருந்து பிபி சுகர் எல்லாம் இருக்க போகுது? அதெல்லாம் எதுவும் இருக்காதுடா. நீ என்ன இப்படி சொல்ற? டெஸ்ட் பண்ணிட்டியாமா? அந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்ற? நான் தான் சொன்னனே, டெஸ்ட் பண்ணதே நீங்க சொன்னதுக்காக தான் பண்ணேன். இல்லைன்னா அது கூட பண்ணிருக்க மாட்டேன். இதுல என்ன இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் வீட்டுக்கு போறேன் செல்வியக்கா. டேய் டேய் இருடா, அதான் டெஸ்ட் பண்ணிட்டல, ரிப்போர்ட்டும் வந்துருச்சு. இது ஒரு 5 நிமிஷம் டாக்டர் கிட்ட காமிச்சு என்ன ஏதுன்னு கேட்கறதுல உனக்கு என்னடா ஆக போகுது? அப்புறம் நீ நினைக்கிற மாதிரி பிபி சுகர் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. நீ சின்ன பையன் தானே, அதுவும் இல்லாம ஓடி ஆடி வேலை செய்யற, உனக்கு எங்கிருந்து அதெல்லாம் வரப்போகுது? அதெல்லாம் ஒன்றும் வராது. டாக்டர் கிட்ட காமிச்சு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போ. ஐயோ அதெல்லாம் வேணாம் செல்வியக்கா. டேய் சொன்னா கேளு. இது செக் பண்றது எதுக்குன்னா, ஏதாவது கொஞ்சம் கூட குறைய இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்துக்கலாம். பத்தியா? அதுக்குதான். ஐயோ அதுதான் முடியாதுங்கிறேன். இப்போ ஒருவேளை இதை பார்த்துட்டு எனக்கு சுகர் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கடைசியில இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது, மீன் குழம்பு சாப்பிடக்கூடாது, சப்பாத்தி தான் சாப்பிடணும், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கண்டிஷன் போட்டுருவாங்க. என்னாலலாம் அப்படி இருக்க முடியாது செல்வியக்கா. டேய் டேய் சுகர் இருந்தா மீன் குழம்பு சாப்பிடக்கூடாதுன்னு யாரா சொன்னா? அப்படியெல்லாம் இல்ல. அது மட்டும் இல்லாம உனக்கு முதல்ல அதுக்கு சுகர் இருந்தா தானே, அதெல்லாம் எதுவும் இருக்காது. நீ டாக்டர் கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போ. நான் தானே சொல்றேன். ஐயோ சரி விட மாட்டீங்களே. ஆமா எந்த டாக்டர் இருக்காரு? உள்ள ராஜ்குமார் சார் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்க உட்காரு, 2 நிமிஷத்துல பேஷண்ட்ஸை பார்த்துட்டு கூப்பிடுவாரு. நீ போய் என்ன ஏதுன்னு மட்டும் கேட்டுட்டு போயிரு. சரி செல்வியக்கா, கேட்டுட்டே போறேன். சரிடா, கேட்டுட்டு போ, நான் கிளம்புறேன். ஐயோ இன்னும் எவ்வளவு நேரம் ஆகுமோ தெரியல. சரி வெயிட் பண்ணுவோம். நமக்கு தான் நைட்டு 12 மணி வரைக்கும் டைம் இருக்கே. டி அன்பு எப்படி இருக்க? உன்னை ஹாஸ்பிட்டலுக்குள்ள பார்க்கவே முடிய மாட்டேங்குது. என்ன சார் பண்றது? ஹாஸ்பிட்டலுக்குள்ள பாக்குறதுக்கு நான் என்ன டாக்டர் வேலையா பாக்குறேன்? ஆம்புலன்ஸ் ஓட்டுறதுன்னா வெளியவே நிப்பேன், அதுக்குள்ள யாராவது போன் பண்ணுவாங்க, அப்படியே போயிருவேன். உள்ளேயே வர முடியல சார். அது சரி, அப்புறம் இப்போ உள்ள வந்திருக்க, என்னடா விஷயம்? அது ஒண்ணும் இல்ல சார், இந்த ரிப்போர்ட் ஒன்னு செக் பண்ணணும். அதுக்கு தான் உள்ள ராஜ்குமார் சார் கிட்ட காட்டலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரிப்போர்ட் செக் பண்றதுக்கா? அவர் பேஷன்ஸை பாத்துக்கிட்டு இருக்காரு, லேட் ஆகும்னு நினைக்கிறேன். சரி கூட நான் என்னன்னு பார்த்து சொல்றேன். இந்தாங்க சார்.
டேய் அன்பு, யாரோட ரிப்போர்ட்டா இது? செல்வான்னு போட்டிருக்கு. யாரோட அது? ஏன் சார் யாருன்னு இவ்வளவு அதிர்ச்சியா கேக்குறீங்க? ஏன் ஏதாவது சுகர் பிபி எல்லாம் அதிகமா இருக்கா? டேய் அன்பு, விளையாடுறதுடா. நான் ரொம்ப சீரியஸா கேட்டுக்கிட்டு இருக்கேன். இது யாரோட ரிப்போர்ட் சொல்லு முதல்ல. ஏன் இவ்வளவு சீரியஸா கேக்குறாரு? சார் அது என் ஃப்ரெண்டு செல்வான் ஒருத்தன், அவனோட ரிப்போர்ட் தான். என்னாச்சு சார்? டேய் அன்பு, உன் ஃப்ரெண்டோட ரிப்போர்ட்டை எதுக்காக எடுத்துட்டு வந்திருக்க? அவனுக்கு என்ன பிரச்சனை உனக்கு தெரியுமா? இல்ல சார், என்னன்னலாம் தெரியல. அவன் ஏதோ மெடிக்கல் ரிப்போர்ட் வச்சிருந்தான். அதான் என்னன்னு கேட்டா சொல்லாம இருந்தான், அதனாலதான் எடுத்துட்டு வந்தேன். ஏன் சார், என்ன இருக்கு அந்த ரிப்போர்ட்ல? டேய் அன்பு, உன் ஃப்ரெண்டுக்கு பிளட் கேன்சர்டா. என்ன சார் சொல்றீங்க? ஆமாண்டா அன்பு, பிளட் கேன்சரோட 3rd ஸ்டேஜ்ல இருக்கான் உன் ஃப்ரெண்டு. காப்பாத்துறதே ரொம்ப கஷ்டம்டா. சார் என்ன சார் சொல்றீங்க? அதுக்கு மருந்தெல்லாம் கொடுத்து சரி பண்ணிட முடியாதா சார்? இல்லடா அன்பு, இப்பதான் கேன்சருக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மருந்து கண்டுபிடிச்சிட்டு வராங்க. அதுலயும் ஏர்லி ஸ்டேஜ் இருந்தா கூட எப்படியாவது காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணலாம்னு சொல்லலாம். ஆனா உன் ஃப்ரெண்டு கேன்சரோட 3rd ஸ்டேஜ்ல இருக்கான். இதுக்கப்புறமா மருந்து கொடுத்து காப்பாத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்டா. சொல்றேன்னு தப்பா நினைக்காதுடா அன்பு, இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை. எனக்கு தெரிஞ்சு உன் ஃப்ரெண்டு இன்னொரு 1 வருஷத்துக்கோ 2 வருஷத்துக்கோ தாண்டா உயிரோடவே இருப்பான். கண்டிப்பா வருவேன் மின்னல், ஃபீல் பண்ணாம போ. சார் எனக்கு ஒரு சந்தேகம். பிளட் கேன்சர்னு சொல்றீங்க, அது ரொம்ப பெரிய வியாதி. ஆனா எனக்கு அது சம்பந்தமா எந்த சிம்டம்ஸுமே இல்லையே சார். அது எல்லா கேன்சருமே சிம்டம்ஸோட தான் வரணும்னு இல்லடா அன்பு. இந்த மாதிரி ரொம்ப ரேரா சிம்டம்ஸே இல்லாம கூட இப்பெல்லாம் கேன்சர் வந்து டெவலப் ஆகுது. அது டெவலப் ஆகி அதோட கடைசி ஸ்டேஜுக்கு வரும்போதுதான் சிம்டம்ஸ் எல்லாம் தெரியவே ஆரம்பிக்குது. இவ்ளோ ஏன் கடைசி வரைக்கும் எந்த சிம்டம்ஸுமே தெரியாம கடைசியில அதோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப ப்ராப்ளம் ஆகி இறந்தவங்க கூட இருக்காங்க. சார் அப்படின்னா என் ஃப்ரெண்டை காப்பாற்றவே முடியாதா சார்? இல்லடா அன்பு, சாரி, காப்பாத்த முடியாதுடா. ஆனா ட்ரீட்மெண்ட் பண்ணாம விட்டுட்டா 1 வருஷம் 2 வருஷம் அவ்வளவுதான்டா. ஆனா அதே கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டே இருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு வேணும்னா அவரை உயிரோட இருக்க வைக்கலாமே தவிர அவரை காப்பாத்திடலான்னு என்னால சொல்ல முடியாதுடா அன்பு. ஐயோ அன்பு, நீ எப்படா வரியா? உன்கிட்ட என் காதல சொல்ல காத்துக்கிட்டு இருக்கேன், சீக்கிரம் வா. இவ்வளோ நாளும் என் மின்னல் என்கிட்ட எப்போ ஓகே சொல்லுவேன்னு கேட்டுக்கிட்டே இருந்தல்ல, இன்னைக்கு உன்கிட்ட ஓகே சொல்ல போறேன். இன்னைக்கு உன்கிட்ட ஓகே சொல்றது மாத்திரம் இல்ல, நான் உன்கிட்ட ஓகே சொன்னா அந்த கர்ச்சிஃபை கழட்டி உன் முகத்தை என்கிட்ட காமிப்பேன்னு சொன்னேன்ல, இன்னைக்கு என்னோட அன்பு எப்படி இருப்பான்னு நான் பார்க்க போறேன். പക്ഷേ ഞാൻ உன்கிட்ட லவ் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ அந்த கர்ச்சிஃபை கழட்டணும். அதுக்கு முன்னால நீ அந்த கர்ச்சிஃபை கழட்டக்கூடாது. இந்த மாஸ்க் போட்டு அன்பு கிட்ட தான் என்னோட காதலை நான் சொல்லுவேன். ஏன்னா இவ்வளோ நாளும் என் பின்னாலேயே வந்து எனக்கு கிஃப்ட் கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணது, என்னை காதலிக்க வச்சது, எனக்காக எல்லாம் செஞ்சது எல்லாமே அந்த மாஸ்க் போட்ட முகம் தெரியாத அன்பு தான். அதனால என் காதலையும் அந்த மாஸ்க் போட்ட முகம் தெரியாத அன்பு கிட்ட தான் சொல்லுவேன். நான் காதலை சொன்னதுக்கு அப்புறமா உன் முகத்தை நான் பார்த்தா போதும். அன்பு, இனி நீ எப்படி இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல, எனக்கு நீ தான் வேணும். மழை வருது. டே அன்பு, அன்னைக்கு உனக்காக இந்த மழை வந்தது, ஆனா இன்னைக்கு இந்த மழை நமக்காக வருது. இன்னைக்கு நான் உன்கிட்ட என் காதலை சொல்லி நம்ம ஒன்னா சேர போறோம் இல்ல, அதனாலதான் மழை வருது. சீக்கிரமா வாடா அன்பு. ராவணி மின்னல் சிதறி அடிக்க, மன்மத இடிகள் மனதில் இடிக்க, இளமை வயலில் காதல் முளைக்க, மறுமுறை மறுமுறை ஒருமுறை வருவாயா? நீ வரும்போது நான் மறைவேனா? நீ வரும்போது